இப்போ ஒரு சின்ன கம்பேரிசன்ல போலாம். இப்போ பொல்லாதவன் படத்துல வந்து பைக் வாங்கணும் அப்படின்றது தனுஷ்க்கு வந்து ஒரு கனவா இருக்கும். இந்த படத்துல வந்து வீடு வாங்கணும் அப்படின்றது கனவா இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க அந்த ஸ்டோரி பேப்பர்ல என்ன இருக்கோ அத அப்படியே நரேட் பண்ணி அழகா எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு. இந்த கம்பேரிசன்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப பொல்லாதவன்ல வந்து வெவ்வேற சீன்கள் இருக்கும். காதல் இருக்கும், ஃபைட் இருக்கும், வேற ஆங்கிள் படம் போகும். ஒரு ஓரமா பைக் இருக்கிற மாரி இருக்கும். ஆனா இதுல வந்து அந்த மாரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்ல. ரொம்ப அழகா வந்து அந்த டைட்டில ஒட்டுன மாதிரியே அந்த ஸ்டோரி இருந்துச்சு. ஸோ அந்த அந்த ஸ்டோரி, அந்த ஸ்கிரீன் பிளே வந்து எப்படி மேட்ச் பண்ணியிருக்காங்க. பொல்லாதவன் வந்து ஒரு இளைஞனுடைய கனவு. ம். அந்த வீடு புரிஞ்சுக்க மாட்டாங்க. ம். அவன வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவன் பிரச்சனைய வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அவன் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவன் கொதித்தெழுகிற ஆளா இருப்பான். அவன் பண்ற ஒரு விஷயமும் இன்னொரு சமூகத்துல ஒரு ரவுடியா இருக்கிறவங்களுடைய பிரச்சனையும் லிங்க் ஆகும்போது அவனுக்கு இன்னொன்னு ஒரு வெடிப்பு வரும். இன்னொன்னு லவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுலயும் அதே மாதிரியான பிரச்சனை தான் இருக்கு. ஆனா இது எல்லோருமே சேர்ந்து புரிஞ்சுக்கிற ஒரு ஃபேமிலியோட பிரச்சனை. ம். என்னன்னா எதையுமே டிஸ்கஸ் பண்றாங்க. எதையுமே வந்து தனியா ஒரு ஆளா முடிவெடுக்கிறதே இல்ல. இன்னொன்னு ஒரு அப்பா எப்படி இருப்பாரு? ஒரு ம். மிடில் கிளாஸ்ல, லோயர் மிடில் கிளாஸ்ல ஒரு அப்பா எப்படி இருப்பாரு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உன் ம். ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ம். இது சொல்லாத அப்பாக்கள் இங்க கிடையவே கிடையாது. கண்டிப்பா. பையன் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிறதும்.